த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நாம இன்னைக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான அதே நேரத்துல பயங்கரமான விவாதங்களை கிளப்பி இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்தை ஒட்டி உச்ச நீதிமன்றம் ரொம்ப அதிரடியான ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சட்டத்துடைய பேரு UAPA, தமிழ்ல உப்பா அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நீங்க நியூஸ்ல அடிக்கடி கேட்டிருப்பீங்க. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அப்படின்றதுதான் இதோடைய விரிவாக்கமா இருக்கு. இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களையும் விட மிக கடுமையான சட்டமா இதுதான் பார்க்கப்படுது. பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ஒரு சட்டமாகவும் இது இருக்குது. இந்த சட்டத்தின் கீழே ஒருத்தரை கைது பண்ணிட்டா அவ்வளவுதான். ஜாமீன் வாங்குறது அப்படின்றது குதிரை கொம்பான விஷயம். வருஷ கணக்குல விசாரணையே இல்லாம ஜெயிலேயே கிடக்க வேண்டியதுதான். அப்படிதான் இது வரைக்கும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ உச்ச நீதிமன்றம் இந்த உப்பா சட்டத்துடைய அஸ்திவாரத்தையே உழுக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க. நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் அடங்கிய அமர்வு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, குற்றம் எவ்வளவு கடுமையா வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஒரு குடிமகனுடைய விரைவான விசாரணைக்கு கேட்கக்கூடிய அந்த அரசியல் சாசன உரிமையை, ஃபண்டமெண்டல் ரைட்டை யாராலையும் பறிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு நபரை கால வரம்பே இல்லாம எந்த விசாரணையும் நடக்காம சும்மாவே சிறையில் அடைச்சு வைக்க முடியாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க. ஜாமீன் அப்படின்றதே ஒரு பொதுவான ஒரு விதி. அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதுதான். இந்த வழக்குல கைது செய்யப்பட்டாங்க, ஜாமீன் கொடுக்க முடியாது. அந்த வழக்குல அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஜாமீன் கொடுத்துறோம் அப்படின்ற எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஒரே மாதிரி தான் இந்த ஜாமீன் அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறது. இந்த உப்பா சட்டத்துடைய அடிப்படையான விஷயங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய விவகாரமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்துல இருந்து இந்த உப்பா சட்டத்தின் கீழே இந்தியாவில் எத்தனை பேரு சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க, எத்தனை பேரு குற்றவாளிகளா நிரூபிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் இதுல அரசியல் எதிரிகளா பார்க்கப்பட்டு பாஜகவால சிறைகள் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களையும் நீதிபதிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த சட்டம் ரொம்ப தவறா பயன்படுத்தப்படுது அப்படின்னு பொதுவெளியில பேச்சு இருந்துகிட்டே இருக்கு. நிச்சயமா என்னுடைய த கேபிட்டல் நேயர்களுக்கு இதை பத்தின புரிதல் முழுமையா வேணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு கலர்ஃபுல்லான ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு பேசிட்டு போலாம். ஆனா இப்படியான விவகாரங்கள் நிச்சயமா உங்கள ஒரு 1000 பேர் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கூட எனக்கு அது சந்தோஷம். ஏன்னா 1000 பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த உப்பா சட்டம் என்ன அப்படின்றத பார்த்தாதான் இது எவ்வளவு கொடுமையானது அப்படின்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த சட்டம் முதலா 1967 கொண்டு வரப்பட்டது. ஆனா அப்ப இருந்ததை விட 2004, 2008, அதுக்கப்புறமா சமீபத்துல 2019 மோடி அரசு கொண்டு வந்திருந்த சட்ட திருத்தங்களுக்கு அப்புறமா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கொடூரமான ஒரு சட்டமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட அதுல மாற்று கருத்து கிடையாது. 2019 மோடி அரசாங்கம் கொண்டு வந்த திருத்தத்தின்படி அரசாங்கம் நினைச்சா ஒரு அமைப்பை மட்டும் இல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதரை கூட பயங்கரவாதி அப்படின்னு முத்திரை குத்திட முடியும். இந்த சட்டம் கொடூரமானதுன்னு சொல்றதுக்கான முக்கியமான 3 காரணங்களை நான் பட்டியலிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். இதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் நீண்ட கால காவல், அதாவது கண்டினியூ போலீஸ் கஸ்டடி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சாதாரணமான ஒரு சட்டத்துல கைது பண்ணாங்கன்னா 15 நாள் வரைக்கும் தான் போலீஸ் ஒருத்தரை கஸ்டடி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நீதிமன்றங்கள்கிட்ட கேட்டு அவங்க பண்ண முடியும். ஆனா இந்த சட்டத்துல ஒரேடியா 30 நாள் வரைக்கும் காவல்துறையினரால ஒருத்தரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க முடியும். பெரிய அளவுல டீட்டெயில்ஸை அவங்க ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ன்ற அவசியம் எதுவுமே இருக்காது. அதுக்கான நிறைய லூப் ஹோல்ஸ் அப்படின்றதும் இருக்கு. 2வது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கான கால அவகாசம். சாதாரணமா ஒரு வழக்குல 60 நாள்ல இருந்து 90 நாளுக்குள்ள காவல்துறையினர் சார்ஜ் ஷீட் அப்படின்ற அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த விசாரணை அமைப்புகள் அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாய ஜாமீன், அதாவது டிஃபால்ட் பெயில் அப்படின்றது கிடைச்சிடும். ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கோ, இப்போ உங்கள யாராவது ஏதாவது சின்ன கேஸ்ல ஏதாவது
போலியான ஒரு கேஸ்ல சிக்க வைக்கிறாங்க, உங்களை வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க ஜாமீன்ல கேட்பீங்க. கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா உங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பத்தின குற்றப்பத்திரிகையை 90 நாளுக்குள்ள பண்ணணும். இல்லாட்டி நீங்க போய் நீதிமன்றத்துல தாராளமா எனக்கு வந்து ஜாமீன் கொடுங்கன்னு கேட்கலாம். கேட்டா நீதிமன்றங்கள் கொடுத்துதான் ஆகும். ஆனா இந்த உப்பா சட்டத்துல 180 நாட்கள் வரைக்கும், அதாவது 6 மாசம் வரைக்கும் சார்ஜ் ஷீட்ல எதுவும் தாக்கல் செய்யல அப்படின்னாலும் கூட ஒருத்தரை தொடர்ச்சியா சிறையில வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்கு. மூணாவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சட்டத்துடைய செக்ஷன் 43D உட்பிரிவு 5 என்ன சொல்லுதுன்னா, ஜாமீன் மறுக்கிறதுக்கான அதிகாரங்களை ரொம்ப வலுவாவே சொல்லுது. அதாவது இந்த சட்டத்துடைய மிக கொடூரமான பகுதி இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். போலீஸ் வச்சிருக்கக்கூடிய டைரியோ இல்லாட்டி அவங்க ஒரு எஃப்ஐஆரோ வச்சிருப்பாங்கல்ல, டைரி அப்படின்றது அந்த கேஸ் பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆவணம்னு வச்சுக்கலாமே, அதை பார்த்துட்டு நீதிபதி ஒரு வேளை முடிவெடுப்பார். இல்ல இந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக பிரைமா ஃபேசியா, அதாவது முதல் கட்டமா அவங்க மேல குற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்க குற்றம் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீதிபதிக்கு தோணுனாலே போதும், ஆதாரங்கள்லாம் தேவையில்லை. அவர் ஒருவேளை இஃப் ஹி திங்ஸ் அப்படிதான் அவர் வந்து இம்மிடியட்டா ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு தான் இந்த உட்பிரிவு 43D உட்பிரிவு 5 அப்படின்றது ரொம்ப பயன்படக்கூடியதா இருக்கு. இந்த ஒரு பிரிவால தான் இந்தியாவில் நூற்றுக்கணக்கானவங்க, ஆயிரக்கணக்கானவங்க அவங்க குற்றவாளியா இல்லையானே தெரியாம வருட கணக்குல சிறையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருத்தர் நிரபராதி. அதாவது இதெல்லாம் சாதாரண சட்டங்கள்ல. ஆனா இந்த உப்பா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிற வரைக்கும் நீங்க குற்றவாளி தான். எவ்வளோ அநியாயமா இருக்குல்ல. சரி, இப்ப நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். இந்த சட்டம் எந்த அளவுக்கு தவறா பயன்படுத்தப்படுது, இதனால எவ்வளவு பேரு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுதான். இந்திய அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ அமைப்பா இருக்கக்கூடிய NCRB, அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, தமிழ்ல சொல்லணும்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்களே அதிர்ச்சியா இருக்கும். இதை நம்ம ஏதாவது சொன்னா கூட கண்டெம்ட் வரலாம். ஆனா உச்ச நீதிமன்றமே இந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி நிறைய கவலைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கிரைம் இன் இந்தியா அப்படின்ற இந்த அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான உண்மை அப்படின்றது தெரிய வரும். இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 800 இருந்து 1000க்கும் அதிகமான வழக்குகள் இந்த உப்பா வழக்குகளாகவே தாக்கல் செய்யப்படுது. அதாவது 800 இருந்து 1000 பேரை பயங்கரவாதி, தீவிரவாதி அப்படின்னு முத்திரை குத்தப்படுது அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். 2020 மட்டும் 796 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. 2021 814 வழக்குகள், 2022 1005 வழக்குகள். நீங்க இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். இதுல என்ன கொடுமைனா, ஜம்மு காஷ்மீர், மணிப்பூர், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல தான் இந்த வழக்கு அதிகமா பதியப்படுது. இந்த அளவுக்கு அதிகமா பதிவு பண்றதுனால நீதிமன்றங்கள்ல இந்த வழக்குகளுடைய பெண்டன்சி ரேட், அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளோட எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டே போகிறதையும் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 94 இருந்து 95% வழக்குகள் அப்படின்றது ஒட்டுமொத்தமா போட்டிருப்பாங்களா உப்பா வழக்குகள், இதுல 95% வழக்குகள் அப்படின்றது எந்த முடிவுக்கும் வராம பல வருஷங்களா பெண்டிங்லயே தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள் இல்லாட்டி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சிறையிலேயே இருக்கிறாங்க அப்படின்றதுதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம விசாரணை கைதிகளாகவும் இவங்க உள்ள இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஜாமீன் கிடைக்கிறது குதிரை கொம்பு அப்படின்னு. அதனால எதுக்காக நம்ம சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம், நாளைக்கு நம்ம குற்றவாளின்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி எதுவுமே தெரியாம ஒரு பெரிய வாழ்நாள்ல ஒரு பெரும் பகுதியை இழந்துட்டு அவங்க எல்லாருமே எந்த தண்டனையும் கிடைக்காம அவங்க ஆயுள் தண்டனை அப்படின்றத அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த போர்ஷன் அப்படின்றதுதான் இந்த சட்டத்துடைய கோர முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகளுக்கும் அதுல கிடைக்கக்கூடிய தண்டனைகள், அதாவது கன்விக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா உச்ச நீதிமன்றமே அதை சொல்லி இருக்கிறாங்க. அகில இந்திய அளவுல உப்பா வழக்குகளுடைய தண்டனை விவரம் அப்படின்றது வெறும் 2-6% தாங்க. அதாவது 100 பேரை இந்த வழக்குல கைது செய்யறாங்க அப்படின்னா 2 பேர் இல்லாட்டி 6 பேர் தான்
குற்றவாளி அப்படின்றது நிரூபிக்கப்படுறாங்க. மிச்ச 94 இருந்து 96 98 பேரு நீதிமன்றத்துல இல்ல இவங்கெல்லாம் நிரபராதி அப்படின்னு விடுதலை செய்யப்படுறது அப்படின்றதா நடந்துகிட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துலதான் இந்த வழக்கு அதிகமா பதிவு செய்யப்படுதுன்னு பார்த்தோம்ல. அந்த மாநிலத்துல தீவிரவாத பயங்கரவாத செயல்கள் அதிகமா இருக்கு அப்படின்றது தொடர்ச்சியா ஒரு புரோபகண்டா அப்படின்றது போய்கிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த மாநிலத்துல இந்த தண்டனை பெறக்கூடிய விகிதம் அப்படின்றது வெறும் 1% குறைவாதான் இருக்கு. அதாவது அங்க 100 பேர் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா 99 பேர் விடுதலை ஆகிறாங்க. எனக்கு தெரியல இந்த வழக்கு இந்த சட்டப்பிரிவு பிற எதுக்காக தான் இருக்கு அப்படின்றத எனக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா என்ன ஆகும், சமூகம் ஒரு குறிப்பிட்ட அந்த நபரை பயங்கரவாதி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்களுடைய குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துருவாங்க. 5 வருஷம் 7 வருஷம் அப்படின்னு எந்த விசாரணையும் இல்லாம அவரு ஜெயிலே கிடப்பாரு. அதுக்கப்புறமா கோர்ட் அவர் என்ன சொல்லிடுவாங்க, இவர் மேல எந்த தப்பு இல்லைங்க, இவர் பயங்கரவாதிலாம் இல்லைங்க, நிரபராதிங்க அப்படின்னு விடுதலை பண்ணிடுவாங்க. ஆனா நீதிமன்றம் அப்படி விடுதலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு, ஜெயில பல வருஷங்கள் அவருடைய இளமையை இழந்திருப்பாரு. அவருடைய மானம் போயிருக்கும், அவருடைய அத்தனை சொத்து சுகங்கள் எல்லாமே போயிருக்கும், குடும்ப உறவுகள் விட்டு போயிருப்பாங்க, ஒரு காதலி இருந்திருக்கலாம் விட்டு போயிருக்கலாம், ஒரு மனைவி இருந்திருப்பாங்க விட்டு போயிருக்கலாம், இல்ல அவங்க எங்கேயாவது நடுத்தருவுக்கு ஏதாவது ஒரு மோசமான ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு போயிருக்கலாம். இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்ல போறது? இது அநீதி கிடையாதா? இதுக்கு இந்தியாவில் எந்த விதமான ஒரு தார்மீகமான பொறுப்பு எடுக்கக்கூடிய யாருக்குமே எந்த அக்கறையும் கிடையாதா? இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை நம்ம கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்த விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கை பத்தி இந்த சட்டப்பிரிவை பத்தி உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய குப்வாரா மாவட்டத்தை சேர்ந்த சையப் இப்தாகார் அப்படின்றவரு கடந்த 2020 வருஷம் ஜூன் 11 அந்த மாநிலத்துடைய காவல்துறையினரால கைது செய்யப்படுறாரு. அவர் மேல போதைப் பொருள் தடுப்பு அப்படின்றது போடப்படுது. நார்கோ டெரரிசம் அப்படின்ற வழக்கின் கீழே அவரு கைது செய்யப்படுறாரு. நம்பவே மாட்டீங்க, 2020 இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த மனுஷன் சிறையிலே தான் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் உண்மையிலே குற்றவாளி அப்படின்னா இந்நேரம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவரை குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு சிறை தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா இப்ப யாருமே நம்ம கொஸ்டின் கேட்க போறது இல்லை. ஏன்னா குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர் மேல அப்படியான குற்றங்கள் எதுவும் இதுவரை நிரூபிக்கப்படாமல் இருக்கு அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்துறாங்க. இதை எதிர்த்து தான் அந்த நபர் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடா வராரு. இந்த வழக்கு தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி நேத்து விசாரணைக்கு வந்தது. அதுலதான் இந்த சட்டப்பிரிவை கடுமையா சாடி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். அது மட்டும் இல்லாம டெல்லி கலவர வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு 2020 வருஷத்துல இருந்து தொடர்ச்சியா திகார் சிறையிலேயே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய டெல்லி JNU உடைய முன்னாள் மாணவர்களான உமர் காலித், ஷர்ஜில் இமாம் இவங்களுக்கு ஜாமீன் தர மறுத்ததையும் நீதிபதிகள் கடுமையா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இந்த 2 பேருடைய பெயரையும் நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் இவங்களை பத்தின கட்டுரைகளை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. கடுமையான மனித உரிமை மீறல் நடக்குது அப்படின்ற விமர்சனங்களை தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அதே மாதிரிதான் குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் ஆயிருச்சு. ஆனா விசாரணை அப்படின்றது அதுக்கப்புறமா 1 இன்ச்சு கூட நகராம தொடர்ச்சியா இருந்துகிட்டு அவங்களும் சிறையிலேயே இருந்துகிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்க, படிச்சு முடிச்சுட்டு உடனே வெளியே வந்தவங்க, அவங்களுக்கான ஒரு 6-7 வருடம் அப்படின்றது அவங்களுடைய இளமை காலத்துடைய முக்கியமான போர்ஷன். அதை அவங்க வெறுமனே சிறையில தான் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன கொடுமைனா, ஏற்கனவே AK நஜீப் அப்படின்ற ஒரு வழக்குல உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருந்தாங்க, உப்பா சட்டத்துல யாரை கைது பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கும் இந்த ஜாமீன் பெறுவதற்கான உரிமை அப்படின்றது இருக்கு. விரைவா விசாரணையை நடத்த கேட்கறதுக்கான அடிப்படை உரிமை அப்படின்றது அவங்களுக்கும் பொருந்தும். ஆர்டிகல் 21 இட்ஸ் இம்ப்ளிமெண்டிங் ஆன் தெம் ஆல்சோ அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனா இந்த உச்ச நீதிமன்றத்துடைய 3 நீதிபதிகள் கொண்ட இந்த தீர்ப்பை 2 நீதிபதிகள் வழங்கின அந்த உமர் காலித் வழக்குல அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க மறுத்திருந்தாங்க. அதாவது ஏற்கனவே உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு ரூலிங்கா கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த உமர் காலித் மற்றும் ஷர்ஜில் இமாம் வழக்குல அவங்களுக்கு அது பொருந்தாது அப்படின்னு சொல்லி அவங்கள தொடர்ச்சியா சிறையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை தான் கையில எடுத்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க,
இது பொருந்தக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருல, மேல்முறையீடு பண்ணார்ல, அவருக்கு இப்போ ஜாமீன் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உமர் காலித் மாதிரியானவங்க இனி உச்சநீதிமன்றத்துக்கு இனி அணுகும் பொழுது, ஜாமீன் கேட்டு வரும் பொழுது ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரி, இது வரைக்கும் நடந்தது எல்லாமே லீகலா நடந்த விஷயம். இனி இதனால அரசியல் ரீதியிலா இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. கடந்த சில வருஷங்களாகவே மத்திய மோடி சர்க்காருக்கு எதிராக யார் யாரெல்லாம் கருத்து சொல்றாங்களோ, மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் யார் யாரெல்லாம் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் செய்திகளை வெளியிடுறாங்களோ, பத்திரிகையாளர்கள், போராட்டங்களை நடத்தக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பல பேர் மேல இந்த உப்பா சட்டம் அப்படின்றது தொடர்ச்சியா போடப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா எதிர்கட்சிகளையும் விமர்சன குரல்களையும் ஒடுக்கக்கூடிய வேலைகளில தான் இந்த உப்பா சட்டத்தின் மூலியமா மத்திய பாஜக சர்க்கார் பண்றாங்க அப்படின்றதுதான் இருக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, உப்பா வழக்காவே இருந்தாலும் விசாரணை நடக்கல அப்படின்னா ஜாமீன் கொடுத்துடணும்னு சொல்லிட்டாங்களா? இனி மோடி அரசாங்கத்தால பெரிய அளவுல எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு ரூலிங்கை வச்சுக்கிட்டு இனி யார் யாரெல்லாம் இப்படியான அடக்குமுறைகளுக்கு ஆளாகிறாங்களோ அவங்க நீதிமன்றத்தை நாடி குறைந்தபட்சம் ஜாமீன் அப்படின்ற அந்த ஒரு நிவாரணத்தையாவது பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது பெரிய அளவுல உருவாயிருக்கு. இது நிச்சயமாவே மோடி அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். பயங்கரவாதத்தை ஒடுக்க கடுமையான சட்டங்கள் தேவை. இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நாட்டினுடைய பாதுகாப்பும் இறையாண்மையும் மிக மிக முக்கியம். அதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்துல அரசியல் பழிவாங்கலுக்காக, தனி மனித பழிவாங்கலுக்காக இப்படியான சட்டங்கள் தவறா பயன்படுத்தப்படுது, நிரபராதிகள் ஆயுள் முழுக்க சிறை தண்டனையிலேயே இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா அதை கேள்வி கேட்டே ஆகணும். இந்த கேள்வியை தான் உச்ச நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. ஒட்டு மொத்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு உங்களுடைய கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும் நான் ரொம்ப டீட்டெயில்டா இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு. ஏன்னா இது உங்களுக்கான புரிதலை நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமா இந்த சட்ட பிரிவு எப்படி இருக்கும், மோடி அரசாங்கம் எந்த அளவுக்கு பழிவாங்கும் அரசியலை இந்தியாவில் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான எந்த கருத்து உங்களுக்கு தோணினாலும் தைரியமா அது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.